நான் காரில் வரும்போது ரங்கராஜ் பாண்டே அவங்ககிட்ட ஃபோன் பண்ணேன் இன்னைக்கு. இப்போ அண்ணே, இந்த சீஸ் ஃபயரு நடந்ததெல்லாம் உங்கள் ஒப்பீனியன் என்னன்னே சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அவர் கேட்டார், எதுக்கு தலைவா கேட்குறீங்க அப்படின்னு. ரங்கராஜ் பாண்டே அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணே நான் அரசியல் ஒரு மாணவனாக இருக்கேன். நேற்று நடந்ததை நீங்க எப்படி பார்க்குறீங்க, காமன் மேன் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லுங்க. நம்ம கம்யூனிகேஷன் சரியா இருந்துச்சா, அரசியல் கட்சியா நாங்கள் கம்யூனிகேட் சரியா பண்ணமா, இல்லை மக்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்திட்டோமா, இல்லை ட்ரம்ப் முதல்ல ட்வீட் போட்டது தப்பா, ட்ரம்ப் போடாமல் இருந்தால் அது வேற மாதிரி போயிருக்குமா, இல்லை நாம 5:30 மணிக்கு நடந்த ப்ரெஸ் பிரீஃபிங்கை 4 மணிக்கு நடத்தி இருக்கணுமா, இல்லை நம்ம எல்லாம் சரியா தான் பண்ணோமா, என்ன நான் சொல்லுங்க. நான் அப்போ நான் ரங்கராஜ் பாண்டே அவங்ககிட்ட சாயந்தரம் சொன்னேன், நான் அரசியல் ஒரு மாணவன், கத்துக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க அண்ணே. நாம அந்த மாதிரி நினைக்கலைன்னா சார் லைஃப் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம சைடில் ரோட்ல இங்கே நின்றுட்டு இருப்போம். நான் என்னுடைய வாழ்க்கை அரசியல் இருக்கிறனால நான் கத்துக்கிட்டு தான் ஆகணும் சார். நான் படிக்கணும், உலகத்தில் நடக்கிற எல்லா ட்ரெண்டையும் நான் படிக்கணும். நியூயார்க் டைம்ஸ், அமெரிக்காவில் நடக்குது, ட்ரம்ப் என்ன பேசுறாரு, என்ன யோசிக்கிறாங்க, பாலிடிக்ஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகுது, அது என் தொழில், என்னுடைய ப்ரொஃபஷன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில், உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு. நீங்க அதை மாஸ்டரி பண்ணணும். மாஸ்டரி யாருனாலே பண்ண முடியாதுங்க. இட் இஸ் அ ப்ராசஸ்.